உலகளாவிய ரீதியாக இன்றைய நாள் பேசும்படும் பொருளாக மாறி இருக்கின்ற ஒரு விடயம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம். இது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு உலுக்கி இருக்கின்றது. இந்த துப்பாக்கி சம்பவம் எதற்காக இடம்பெற்றது, இந்த துப்பாக்கி சம்பவத்தில் எத்தனை பேர் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள், அதோட பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இன்றைய நாள் இந்த கடற்கரையில் அதிக அளவிலான மக்கள் ஒன்று கூடுனதுக்கான காரணம் என்ன, இதைத்தான் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகின்றோம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பல்கலையில் அங்கேயும் ஒரு துப்பாக்கி சம்பவம் இடம்பெற்று 2 பேர் பலியே இருக்கின்றாங்க, 8 பேர் காயமடைந்திருக்கின்றாங்க. இலங்கையில மண் சரிவு இது சம்பந்தமான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. இதிலையும் தாண்டி இப்பொழுது பேசும்படும் பொருளாக இப்பொழுது பரபரப்பாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விடயம் நம்ம ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகரத்தில் போண்டி என்கின்ற ஒரு கடற்கரையில் இன்றைய மதிய நேரம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. பொதுமக்கள் இந்த கடற்கரையில் ஒன்று கூடி ஹனுக்கா என்கின்ற ஒரு திருவிழாவை கொண்டாடுறதுக்காக வேண்டி ஒரு சந்தோஷமான முறையில் அங்கே ஆடல் பாடல் இப்படியான நிகழ்வுகள் பங்கு பற்றி சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டு 12 பேர், தற்பொழுது கிடைக்கப்பெற்ற தகவலின்படி 12 பேர் தற்பொழுது இறந்திருக்கின்றாங்க. மேலதிகமாக 11 பேர் காயமடைந்திருக்கின்றாங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா 2 பேர் காவல்துறையினர், 2 பேர் பாருங்க, காவல்துறையினரை அந்த இடத்துல நின்று அவங்களும் இந்த சம்பவத்திற்கு பலியா இருக்கின்றாங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வேளையில ஒரு பொதுமகன் அந்த இடத்துல இருந்து மறைமுகமாக பதுங்கி 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 பல வழிகளூடாக எல்லாம் போய் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணிக்கொள்வேன், நீங்க பார்வையிடுங்க. அப்போ ஒரு கார் ஓரமாக போயிட்டு அந்த துப்பாக்கி சம்பவத்தில் இடம்பெற்று கொண்டிருந்த பயங்கரவாதியை ஒரு உண்மையிலேயே அந்த பொதுமகனுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்தே ஆக வேண்டும். அவரை பிடித்து அவரிடம் இருந்து அந்த துப்பாக்கியை இவர் பறித்து மீண்டும் பார்த்தீங்கன்னா அவரை விரட்டி விடுறார். இவர் அந்த விரட்டுப்பட்டு போகும்போது இனி இவரோட ஏனைய இன்னும் ஒரு பயங்கரவாதி பொதுமக்களை தாக்கி கொண்டிருக்கிற மாதிரியும் அந்த காணொலியூடாக பார்க்க கிடைத்தது. இதுலேயும் குறிப்பாக அனைத்து இடங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் அந்த அதிர்வலைகள் செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு அனர்த்தம் ஏற்படும் போது அந்த அதிர்வலைகள் ஒலிக்கப்படுறப்போ அந்த மக்கள் அவங்களுக்கான பாதுகாப்பான இடத்தை தேடுறதுக்காக வேண்டி இந்த சம்பவம் அமெரிக்காவில் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூட்டில் இடம்பெற்று கொண்டிருக்கும் போது இந்த அதிர்வலைகள் ஒலிக்கப்பட்டு மக்கள் எல்லாருமே பரபரப்பாக எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரியும் இந்த காணொலிகள் வெளியே இருக்கின்றது. உண்மையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தி தற்பொழுது வெளியாக இருக்கின்றது. அனைத்து இடங்கள்லையும் நாம் இதுவரைக்கும் கூடுதலாக பார்ப்போம். ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் போது, சுனாமி வரும்போது, இல்லை ஒரு எப்படி சொல்கிற வெள்ள அனர்த்தங்கள், இப்படியான ஒரு இயற்கை அனர்த்தங்கள் வரும்போது அதிக அளவிலாக இந்த அதிர்வலைகள் ஒலிக்கப்படும். ஆனால் இப்போ பாருங்கள், இயற்கையும் தாண்டி ஒரு செயற்கையாக இந்த மனிதர்களுடைய செயற்பாடாலையும் இந்த அதிர்வலைகள் ஒலிக்கப்பட்டது ஒரு உண்மையிலே ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயம். அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான தகவல்களை தற்பொழுது காவல்துறையினர் அதிதீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கின்றாங்க. இந்த போண்டி கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான யூதர்கள் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் யூதர்களை தான் மையமாக வைத்து இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான சூத்திரதாரிகள் தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றாங்க. மேலதிக விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த காணொலியை நான் தொடர்ச்சியாக ஆட் பண்ணிக்கொள்றேன், நீங்களே பாருங்க. உண்மையிலே தற்பொழுது பரபரப்பாக தற்பொழுது வெளியாக இருந்த செய்தியை உங்களுக்கு உடன் வழங்கி இருந்தேன். தொடர்ச்சியாக இப்படியான செய்திகளை அறிந்து கொள்ள சதீப் ரிப்போர்ட் என்கிற யூடியூப் சேனலோடாக இணைந்திருங்கள். ¿Qué pasó? Sí, vámonos ya. Oh! Oh mon gros! Oh! Le mec est hyper courageux. Wow.
Oh l'enculé, il a pris une deuxième arme. En gros, il a récupéré l'arme du mec qui... Tu sais, il l'avait pris dans sa main là. Oui, oui, j'ai vu. Ouais. Mec, c'est un attentat, frère. Eh, il y en a un, il est en dessous du bridge.